தேர்தல் நெருங்க நெருங்க தருமபுரியே பரபரப்பா இருக்கு. என்ன காரணம்? தேர்தல்னாவே பரபரப்பு தானா. நான் தர்மபுரியில மாம்பழத்தை தவிர எதுவும் ஜெயிக்க முடியாது. மாம்பழம் நிக்கிறதாலே பரபரப்பா இருக்கா? ஆமாண்ணா. மாம்பழத்துடைய வெற்றி வாய்ப்பு எப்படி பாருங்க? வெற்றி கண்டிப்பா மாம்பழம் தானா. மாம்பழம் தான். தர்மபுரினாவே மாம்பழம் தானா. தருமபுரினாலே மாம்பழம். இப்ப வேட்பாளர் வந்து சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிக்கிறாங்க. அவங்களுக்கு வரவேற்பெல்லாம் எப்படி பாருங்க? வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்குண்ணா. கண்டிப்பா தர்மபுரியில மாம்பழத்தை தவிர எதுவும் ஜெயிக்க முடியாது. அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களாப்பா? கண்டிப்பா நல்லது தானே செய்வாங்க. அன்புமணி ஐயாவே நல்லது பண்றப்ப அவங்க ஒய்ஃப் பண்ணாம போயிருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மகிழ்ச்சிப்பா. முதல் தலைமுறை வாக்காளரா நீங்க? ஆமாண்ணா. கண்டிப்பா வீட்டுல எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க. வீட்டுல எப்பவுமே மாம்பழம் தானா. ஓகே. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை தமிழ்நாடே திரும்பி பார்த்துட்டு இருக்கு, ஒத்து பார்த்துட்டு இருக்கு. இங்க மிக முக்கியமான வேட்பாளர் நிக்கிறாங்க. சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிக்கிறாங்க. தெரியுங்களா? அவங்க நிக்கிறாங்கன்ற தெரியுங்களா? அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஜெயிப்பாங்கன்னு தான் தோணுது. நாங்க பேசின வரைக்கும் அவங்க நல்ல விதமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தின் வழியா மக்கள் பயன்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா பயன்படுறாங்க. உங்க நண்பர்களோ உங்க குடும்பத்துல உங்க உறவினர்கள் யாராவது 108 பயன்படுத்தி இருக்காங்க? பயன்படுத்திருக்காங்க. அந்த மாதிரி இன்னொன்று பல திட்டங்கள் வந்தா நீங்க மகிழ்ச்சி அடைவீங்களா? அது நல்ல விஷயம் தானேங்க. நல்ல விஷயம். நன்றிங்க. சரி. இளைஞர்களுடைய வாக்கு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இந்த வாட்டி தேர்தலுக்கு ஓட்டு போடுறீங்களா? கண்டிப்பா ஓட்டு போடுறோம் சார். கண்டிப்பா ஓட்டு போடுறீங்க. இப்ப இங்க வந்துட்டு பாமகவுடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இங்க வந்தோன்னா நாங்க சிப்காட்டை கொண்டு வருவோம் இருக்கிறாங்க. இங்க இருந்து மக்கள் எல்லாமே பெங்களூருக்கு மட்ராஸுக்கும் வேலைக்காக ஓடுறாங்க. அந்த சூழ்நிலையை நாங்க மாப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க செய்வாங்க நீங்க நினைக்கிறீங்களா? நம்புறீங்களா? நம்புறேன் சார். நம்புறீங்க. இப்ப பாமகவுடைய வேட்பாளர் பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. அது அவங்க செய்வாங்க நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்க. எதனால அப்படி நம்புறீங்க? அவர் நம்பிக்கை எதனால வந்துச்சு? நம்பிக்கை அவங்க வாக்கு கொடுக்குறாங்க, செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. கண்டிப்பாக. மகிழ்ச்சிப்பா. தருமபுரியா ரொம்ப பரபரப்பா இருக்கு. எலெக்ஷன் பரபரப்பா? நான் கூட எப்பயுமே தருமபுரி பரபரப்பாவே இருக்கும்னு நினைச்சுக்கிட்டோம். எங்க பார்த்தாலும் வெறும் மாம்பழமா இருக்கு. இது என்ன மாம்பழம் தான் ஜெயிக்குன்ற மாதிரி பிம்பத்தை உருவாக்குறீங்களா? இல்ல உண்மையாலுமே மாம்பழத்துக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? கண்டிப்பா மாம்பழம் தான் இந்த டைம் வெற்றி பெறும். இந்த முதல் ஓட்டை யாருக்கு போட போறீங்க? கண்டிப்பா மாம்பழத்துக்கு தான். ஏன் முதல் ஓட்டை மாம்பழத்துக்கு போடணும்னு நினைக்கிறீங்க? பல விஷயங்கள் நம்ம நினைச்சது நமக்காக நடக்கும்னு நினைக்கிறீங்க. சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. தர்மபுரியிலிருந்து முதல்ல நான் ஒரு பெண் வேட்பாளராக நிற்கிறேன், நான் முதல்ல ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினராக சென்று தருமபுரிக்கு சிப்காட்டை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. தருமபுரியுடைய விவசாயிகளுடைய நலன்களை அக்கறை செலுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்களுடைய உரிமையை பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் அவங்க செய்வாங்க நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும் நினைக்கிறீங்க. இங்க அவங்க சொல்றாங்கல்ல 108 நாங்க கொண்டு வந்தோம் என்ற சாதனையா சொல்றாங்கல்ல. இப்ப 108 அந்த அளவிற்கு மக்கள் பயன்படுறாங்களா? கண்டிப்பா அது இருக்கனால நிறைய உயிர்கள் காப்பாற்று. உங்க நண்பர்களோ உங்க குடும்பத்திலயோ 108 பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்களா? அப்ப உங்களுடைய ஓட்டு மாம்பழத்துக்கு. கண்டிப்பா. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சௌமியா அன்புமணி. நன்றிப்பா.